வணக்கம். என் பேர் பாரதி. தமிழிற்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். அவைத்தலைவர் அவர்களே, நடுவர் பெருமக்களே மற்றும் என் தமிழ் நெஞ்சங்களே, எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என முழங்கும் தமிழ் மண்ணில் நம் தாய்மொழி காக்க நடந்த அந்த வரலாற்றில் மிக்க மொழி போர் சாதித்த சாதனைகளை பற்றி பேச உங்கள் முன் நிற்கிறேன். 1965ஆம் ஆண்டில் இந்தியாவே தமிழகத்தின் திரும்பி பார்த்த ஆண்டு. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று முழக்கம் தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் எதிரொலித்தது. இந்திதான் இந்தியாவின் ஒரே ஆட்சி மொழி என்று சட்டம் அமலுக்கு வந்தபோது தமிழிற்கும் இடத்தில் அடிமைத்தனத்திற்கும் இடமில்லை என்று கொதித்தனர் நம் மாணவர்கள். கீழப்பாவூர் சின்னசாமி தீக்குளிக்கும் போது சொன்னார், என் உடல் கருகினாலும் தமிழ் மொழி வாழ வேண்டும். இத்தகைய தியாகங்கள் உருவானதே நம் மொழிப்போர். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்று முழங்கிய அண்ணா நாடாளுமன்றத்தில் கேட்ட ஒரு கேள்வி இன்றும் வரலாற்றில் எதிரொலித்தது. இந்தியாவில் அதிக மக்கள் பேசுவதால் ஹிந்தி ஆட்சி மொழியாக வேண்டும் என்று சொல்வது, காக்கை அதிகமாக இருப்பதால் தேசிய பறவை மயிலுக்கு பதில் காக்கை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்வது போன்று இந்த போர் சாதித்த முதல் மிக பெரிய வெற்றி தமிழகத்தின் நிலைநாட்டப்பட்ட இருமொழி கொள்கை. இந்தி திணிக்கப்பட்டிருந்தால் மத்திய அரசு பணிகளில் தமிழர்கள் ஓரங்கட்டி இருப்பார்கள். இந்தி ஒருபோதும் தமிழகத்தின் வாசல் மிதிக்க முடியாது. என் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று வரிகளுக்கு உயிர் கொடுத்தது இந்த மொழிப்போர். அன்று நம் முன்னோர்கள் போராடி பெற்று தந்த தமிழ் உரிமையை இன்று நம் அறிவாலும் உழைப்பாலும் காக்க வேண்டும். வெறும் பேச்சோடு நிறுத்திவிடாமல் தமிழை வளர்ப்போம், தமிழாய் வாழ்வோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி, வணக்கம்.